Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். வணக்கம் சார். எக்ஸிட் போலிங் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது சொல்லப்போனால் ஒரு விதமான குழப்பமும் ஏற்படுது. இந்த எக்ஸிட் போலிங்கை நீங்கள் ஃபஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடுக்கான எக்ஸிட் போலா 5 மாநில தமிழ்நாடுக்கான எக்ஸிட் போலில் ஒரு குழப்பம் தெரியுது. ஏன் அப்படின்னா ஏன் குழப்பமாக இருக்குன்னா அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்குதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரியான ஒப்பீனியன் போல்லாம் நடத்துகிறேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அது என்னென்னா ஒப்பீனியன் போல் நடத்தும் போது நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஒரு டீமை நல்லா ட்ரெயின் பண்ண முடியும். அந்த டீமே தமிழ்நாடு முழுக்க அனுப்பி நீங்கள் சர்வே பண்ண முடியும். எக்ஸிட் போலுங்கிறது ஒரே நாள் நடத்தி ஆகணும். அப்போ ஒரே நாள் நடத்தும் போது நீங்கள் எல்லா தொகுதியும் நடத்துவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறைந்தபட்சமாக ஒரு 8 எக்ஸிட் போல் வந்திருக்கு. தமிழ்நாடு தொடர்பாக 8, வேறு எந்த மாநிலத்துக்கு உள்ள இல்லை. மற்ற மாநிலத்தில் 3, 4, 5 வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் 8 எக்ஸிட் போல் வந்திருக்கு. இந்த 8 பேருக்குமே காமனாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த 8 பேருமே 234 தொகுதிகளுக்கும் பண்ணாங்களா ஒன்று, அல்லது பர்சன்டேஜை வச்சு அது சீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா, ரேஷியோ வச்சு 35% வாங்கியிருக்காங்க அப்படின்னா 110 சீட்டு போடு, 32% வாங்கியிருக்காங்க அப்புறம் 102 சீட்டு போடு, இப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சரி, எல்லா சீட்லேயுமே 234 பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சாம்பிள் பெர் கான்ஸ்டியூன்சி வச்சுருந்தாங்க? இப்போ நாங்கள் சர்வே பண்ண போல நாங்கள் சொல்லியிருக்கோம், மொத்தமாக நாங்கள் 19,305 பேர் 25,600 பேர் நாங்கள் சொல்லிட்டோம். அது நாங்கள் எந்த தொழில் 234 தொகுதியில் பண்ணலங்கிறதையும் சொல்லிட்டோம். பர்சன்டேஜ் தான் வச்சு தான் சொல்லிட்டோம். அப்போ நம்ம கருத்து வேறு, கணிப்பு வேறு, அனலிசிஸ் வேறு, சர்வே வேறு, நம்ம கிளியராக பிடிச்சிட்டோம். இந்த எக்ஸிட் போலில் வந்திருக்கக்கூடிய 8லேயுமே நமக்கு அவங்க எப்படி பண்ணாங்கிற மெத்தடாலஜி முதல்ல தெரியாது. நீங்கள் எந்த அடிப்படையில் இதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் டெரைவ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாத போது அதை டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். ஏன்னா அவர்கள் தான் அதை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்க, யாருங்க ஜெயிப்பா அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்கிறீங்க. எதன் அடிப்படையிலங்கிற அடுத்த கேள்வி கேட்போம். எப்படி சொல்கிற கேட்போமா இல்லை? எப்படி அப்போ இந்த இடத்துல இவங்க வீக்காக இருக்காங்க, அந்த இடத்துல அவங்க பலமாக இருக்கிறாங்க, இவங்க ஓட்டு அவங்க பிரிக்கிறாங்க, இளைஞர்கள் ஓட்டு இங்கே விழுந்திருக்கு, பெண்கள் ஓட்டு அங்கே விழுந்திருக்குன்னு நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் புரியும். ஆனால் இந்த எக்ஸிட் போல்ஸ் எதன் அடிப்படையில் நடத்தப்பட்டதுன்னு தெரியல. எத்தனை பேர்ட்டு நடத்தப்பட்டதுங்கிறது வெளியே வரலை. ஒரே நாள் நடத்தப்பட்டதாங்கிறது முடியல. அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பம் இருக்கும்போது இந்த ரிசல்ட்லையும் குழப்பம் வரதான். ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போலாம் இந்த மாதிரியான எக்ஸிட் போலிங் வரும்பொழுது ரிசல்ட் வரும்பொழுது சிமிலராக தான் இருக்கும். மிஞ்சி போனால் 1%, 2% இந்த மாதிரியான வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்குறப்போ ஒவ்வொரு சேனலுக்குள்ளேயும் முரண்படுது. ஒரு சேனல் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு சேனல் இருக்கக்கூடிய வேற ஒரு சர்வே ஒன்று சொல்லுது. இப்போ ரீசெண்டாக ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடேவும் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்வே பார்க்க போனோம் அப்படின்னா டிவிகேக்கு தான் பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. நம்ம இதை 3ஆக நான் பிரித்து சொல்கிறேன். இப்போ டிவிக்கு டிவி வேறுபடுது அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல எனக்கு ஒருத்தர் ஒரு கார்ட்டூன் அனுப்பியிருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்டூன், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்குறாரு, ஓ ஜேர்னலிஸ்டா, எந்த கட்சி அப்படின்றார். ஜேர்னலிஸ்டான்னு ஃபஸ்ட்டு கேள்வி, எந்த கட்சின்னு அடுத்த கேள்வி. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாகவே இருந்தால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு கட்சி சார்பாக தான் இருக்கிறாருங்கிற அளவுக்கு போய் நிற்குது. ஸோ டிவிக்கு டிவி ஏன் முரண்படுங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வேவ். நமக்கு வேவ் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வேவ் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட வேவாக இருந்திருக்கும். இந்திரா காந்தி மறைவில் ரிசல்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி அதிரி புதிரியாக வென்று வந்துச்சு. ராஜீவ்காந்தி வரலாற்று 450 சீட்டுக்கு மேலே வென்று நின்னார். ராஜீவ்காந்தி மன்றத்தில் 91 தமிழ்நாட்டில் பெரிய வேவ் வந்துச்சு. அப்படியே கண்மூடித்தனமாக முழுக்க எல்லாமே ஆதரித்து டிஎம்கே பெரிய தோல்வி அடைஞ்சு பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சு. 96 ஆன்டி இன்கம்பன்சி மோசமான ஆட்சின்னு ஃபுல்லாக போய் கீழே எல்லாருக்குமே தெரிஞ்சு ஜெயலலிதாவே தோத்தாங்க. இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒரு வேவ் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு. 96 உங்களுக்கு தெரியும், ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு வேவ் இல்லை. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. வேவ்னு கருதப்படக்கூடிய திரு விஜயை கணிக்கவே முடியல. அவர் எந்த பக்கம் போவார், யாரை ஸ்பாயில் பண்ணுவார், அவரே வருவாரா இல்லையான்னு தெரியல. இதுதான் 3 காரணம். 3ஆவதாக நீங்கள் சொன்னது அவர் ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்போது 8 சர்வேல நான் பார்த்த வரைக்கும், நீங்கள் சர்வே சொல்வது எனக்கு தெரியல, நான் ரீகால் பண்ண முடியாமல் போகலாம். நான் பார்த்த 8ல் 4 டிஎம்கேக்கு எட்ஜு கொடுத்துருக்குறாங்க, ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையும்னு. 3 ஏடிஎம்கேக்கு கொடுத்துருக்குறாங்க, கூட்டணி ஆட்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 தாவேக்கா கொடுத்துருக்காங்க, பெரும்பான்மை கொடுக்கல. தாவேக்காட்ட கூட்டணி கிடையாதுங்கிறனால தாவேக்கா கொடுத்துருக்காங்க, அதுவும் பெரும்பான்மை அமையல. இதுதான் நான் பார்த்த 8ல் உள்ளது. இப்போ தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கொடுத்துருக்குறாங்கன்னா 8ல் 7:1 நிற்குது. 7 பேர் கொடுக்குறாங்க நான் பார்த்ததில். நீங்கள் பார்த்ததில் வேறு யாரும். நான் பார்த்து 7ல் 7:1 தான் நிற்குது. அது எப்படி சாத்தியப்படுன்னு எனக்கு தெரியல. மாறாக நான் உங்களுக்கு சொன்னேன்,
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தாவேக்கால் ஒரு முக்கிய பிரமுகர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், சார் நீங்கள் வந்து எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே ஒரே விஷயத்த சொல்கிறீங்க, மாற்றி சொன்னதில்லை. என்ன 20% வரைக்கும் வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாவேக்கா. 5-6 சீட்டு பெற வாய்ப்பு 10க்குள்ளே, 10க்கு மேலே தாண்டாதுங்கிறது ஒரு கணக்கு. இதை வந்து நம்ம வந்து பல முறை சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். அவர்கள் சொன்னது, அது முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் சொன்னது, சார் இது நடக்க வாய்ப்பு இருக்குது, நாங்களும் அதை அனலைசிஸ் பண்ணோம், இதற்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, வி கம்ப்ளீட்லி அக்ரி. 2வது ப்ராபபிலிட்டி, நீங்கள் நான் யாருமே கணிக்க தவறுனதாக ஒன்று இருக்கலாம், எங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து போஸ்ட் போல் எங்கள்கிட்ட சொன்னது, தலைவா நாங்கள் பயங்கரமாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணதில் நம்ம யாருமே கணிக்க முடியாமல் இருக்கலாம். அப்போ 50% மேலே எங்களுக்கு போலாயிருக்கலாம், 150 சீட்டுக்கு மேலே நாங்கள் வந்துடுவோம். அவர் சொன்னது, ஒன்று நாங்கள் 150 சீட்டுக்கு மேலே வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம், இல்லை நீங்கள் சொன்ன போல் 20% வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 6-7 சீட்டு வச்சுட்டு நாங்கள் நிற்போம். 2க்கு நடுவில் 32 சீட்டு 28 சீட்டுங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு அவர் சொன்னார். நான் இதில் உடன்படுறேன். நம்ம எல்லாருமே கணிக்க தவறி இருப்போமான்னு எனக்கு ஒரு குழப்பம். திரு எஸ்ஜே இதே வந்து சர்வே நடத்துகிறார். அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது ஒரு தொகுதியில் நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு மாவட்டத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு ரீஜனில் கூட தப்பு பண்ணியிருக்கலாம். எல்லா ரீஜன்லையும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலும் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைனார். அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து நம்ம 8 சர்வேயில் 7 சர்வே ஒன்று சொல்லும்போது எல்லாமே தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு இல்லை. ஸோ வந்து அவர்கள் ஆட்சியே பிடித்துவார்கள், அவர்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்புறது கடினமாக இருக்குது. பட் எப்பயுமே அது எக்ஸிட் போல விட எக்ஸாக்ட் போல தான் நம்ம நம்பணும். அது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஏன் வந்து சொன்னேன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா வந்து கடந்த முறை, அதாவது 2021லையும் சரி, 2 நேஷனல் எலெக்ஷன்லையும் சரி, அவங்க இந்த மாதிரி வெளியிட்டிருந்த ஒரு கருத்து தான் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டாகவும் இருந்துச்சு. ஒருவேளை இதுவும் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நடக்காதுன்னு நான் எதையுமே சொல்ல தயாராக இல்லை. அது எதுனாலும் நடக்கலாங்கிறது ஹானஸ்டான பதில். நம்ம வந்து ஏற்கனவே முதல்ல சொன்னபோது எப்படி நடத்துனாங்கன்னு தெரியாத போது அது நடக்காது, அது ஃபால்ஸ், அது சும்மா சொன்னாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நடத்துனவர்கள் தான் தெரியும். ஸோ எதுவுமே நான் நடக்காதுன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொன்ன நிறுவனம் உள்பட எல்லா நிறுவனத்துக்கும் என்னால் ஒரு ஃபெயிலியர் காட்ட முடியும். ஓகே, நீங்கள் இந்த தேர்தலில் எப்படி சொன்னாங்க, அஸ்ஸாமில் என்ன சொன்னாங்க, கர்நாடகாவில் என்ன சொன்னாங்க, நேஷனல் எலெக்ஷன் சொன்னாங்க, நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் நீங்கள் எந்த கம்பெனி வச்சுக்கோங்க, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்கலாம். அதனால் வந்து இது எக்ஸாக்டாக நான் வந்து 99% நான் சொல்லிட்டேன், நான் சொன்ன உன்னோட தப்பாக இல்லைன்னா எந்த நிறுவனத்தாலையும் சொல்ல முடியாது. அதுதான் வந்து இயல்பான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால் இவங்க இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், அதில் ஒன்றும் குழப்பம். நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்காங்கனால நடந்துருமோ, அவங்க சொன்னதுனால நடக்காமல் போயிடும்னே நான் சொல்ல தேவை. நடக்கலாம், நான் வந்து நடக்காமல் இருக்கலாம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாத போது ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் சொன்னீங்களா, எல்லாருக்குமான ட்ராக் ரெக்கார்டுமே அப்படி இருக்குது, எல்லாருக்குமான ஃபாலுமே இருக்குது. திரு ஜேவிசி ஸ்ரீராம்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயம் எதுவுமே தப்புனதில்லை, நான் பின் பாயிண்ட்டாக டாட்டில் நின்றுருக்கேன் அப்படின்னு பல தேர்தல் சொல்லுவார். அப்படி தான் ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜேவி ஸ்ரீராம்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து நான் 100% ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும்னு அவர் சொல்லுவார். ஸோ இது ஆனால் அவர் வந்து ஒரு இடத்த ஃபெயில் ஆனார்னு வேறு 4 பேர் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபால்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நடக்குமான நடக்கலாம், நடக்காதாலும் நடக்காமல் இருக்கலாம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஓகே, இந்த எக்ஸிட் போலிங் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்படுது. தேர்தலுக்கு முன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்தல் கருத்து கணிப்புங்கிற ஒரு விஷயம் வரும். அது கூட வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அது கூட ஒரு சார்பு ரீதியாக நடக்க வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே அவங்களுடைய ஓட்டுகளை போட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த எக்ஸிட் போலிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு படங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோ ஒன்று, ட்ரீசர் ஒன்று, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இதை 3 விதமாக பார்க்கணும். அந்த நிறுவனங்களுக்கு வந்து இது ஒரு அகடமிக்கல் எக்ஸசைஸ். ஓகே, நீங்கள் சொன்னீங்களா, அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, அவர் தப்பாக சொல்கிறார், அது வந்து கிரெடிபிலிட்டி கூட்டிகிட்டே போகும். நான் வந்து 10 தேர்தலில் கணிச்சேன், 8 தேர்தலில் சரியாக கணிச்சேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அஸ்ஸாமை பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் ஒரே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியை பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் ஒரே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. கேரளத்தை பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனம் ஒரே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பொறுத்தவரைக்கும் எல்லோரும் ஒரே. புதுச்சேரியில் என்டிஏ கவர்மெண்ட் திரும்ப வருது, கேரளத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியை பிடிக்குது, அஸ்ஸாமில் பாஜக கவர்மெண்ட் தக்க வைக்குது. இப்படி 3மே வந்து காமனாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. கடுமையான போட்டியை எல்லாரும் யூனிஃபார்மாக சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் எல்லாருமே 130 140 இருக்காங்க, எல்லாரும் கடுமையான போட்டி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து பிஜேபி அலைன்ஸுக்கு எட்ஜ் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் டிஎம்சி அலைன்ஸுக்கு எட்ஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் 2 பேருமே யாராவது ஒருத்தர் ஸ்வீப்புங்க, அவங்க வந்து 200 சீட் அடிக்க போகிறாங்கன்னு 2 பக்கமும் யாருமே சொல்ல கடுமையாக. அப்போ அதுவும் காங்கிட்டாக வந்தது. தமிழ்நாடை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன 8 பேரில் 4 + 3 + 1 வந்து நிற்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபைனல் இதுக்கு முடியாது. அப்போ வந்து முதல்ல எதுக்காக பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் ஓட்டும் போட போகிறல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. எதுக்காக பண்ணால் அந்த நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டுறதுக்காக ஒரு அகடமிக்கல் எக்ஸசைஸாக செய்கிறாங்க. நாங்கள் வந்து சொல்கிறோம், நாங்கள் ஒரு பயிற்சி பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்று.
அந்தந்த சேனல்களை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஒரு கண்டென்ட், ஒரு முக்கியமான நமக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன சொன்னேன், வேறு நான் என்ன செய்யறது, இன்றைக்கி வந்து கோயில் இன்றைக்கி இதை டிஸ்கஸ் பண்ணலன்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த எக்ஸிட் போல் நடக்கல, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சார் நேற்று திருச்செந்தூர் போனார் விஜய், இன்றைக்கி சீரடி போயிருக்காரு, என்ன சார் கோயில் கோயிலாக போயிருக்காரு, அதுதான் கண்டென்ட்டாக இருந்திருக்கும். அப்போ வந்து நிறுவனங்களுக்கு ஒரு கண்டென்ட், மக்களுக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, அதனால் வந்து ஒரு கண்டென்ட் வேணும், அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் லைவ் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அப்போ இதுதான் கணக்கு. அகடமிக்கல் எக்ஸசைஸாக மக்கள் வந்து அந்த நிறுவனங்கள் பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட்டாக இவங்க பண்ணுறாங்க, ஒரு டைம் பாஸாக வச்சுக்கிறாங்க. மக்கள் எல்லாருக்கும் வந்து அப்படின்றாங்க, நாளைக்கு காலையில் ஃபுல்லாக ஃபோனாக பிறக்கும், இன்றைக்கிலேருந்து என்னுடைய ஃபோன் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்களே. இப்படி சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அது நீங்கள் தானா அப்படின்னு நினைக்க வராங்க. சார் அது நான் கிடையாது சார், நான் வந்து எக்ஸிட் போல் பண்ணல, நான் முதலே சொல்லிட்டேன். சாணக்கியாங்கிறது ரொம்ப காமன் நேம் இந்தியா ஃபுல்லாக, ஒரு 15 நிறுவனங்களாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஜேர்னலிசம்லேயே இந்த மீடியா ஃபுல்லே நிறையா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்னென்ன, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், டிஎம் காட்சி வந்துருமா, ஏடிஎம் காட்சி வந்துருமா, இது எல்லாருக்கும் ஒரு மே 4 பகலில் ஒரு 12 மணி வரைக்கும் இந்த டாக் ஓடிட்டே இருக்கும். ஓகே, தொகுதி வாரியாகவுமே ஒரு சில கருத்து கணிப்பு எல்லாமே, அதாவது எக்ஸிட் போல் எல்லாமே வெளியாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த 2 தொகுதிகளிலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே நினைச்சது போல பெரம்பூரில் அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருச்சி கிழக்கில் கடும் போட்டி இருக்குது. அவர் வந்து 2லையுமே காங்கிரீட்டாக வெல்வார்னு என்னால் சொல்ல முடியல. நாங்கள் பண்ண சர்வேயில் அது இழுபறி தான் சொல்லியிருக்கோம். 2மே என்னன்னா எங்களால் எடுக்க முடியல. அவர் வந்து இழுபறின்னு அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நாங்கள் சொல்லலை, அவர் ஜெயிச்சிருவார்னு சொல்லலை, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு எங்களால் கணிக்க முடியலன்னு சொல்கிறோம். உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய இன்னபிலிட்டி தான் நாங்கள் சொல்லுவோம். இழுபறிங்கிறது எங்கள் கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இருக்கலாம், எங்களுடைய எங்களால் கணிக்க முடியலங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். 2 கையும் தூக்கிட்டு எப்பா விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார். ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் சாதாரண திமுக 40,000-50,000 வாக்குகளில் ஜெயிக்குது. 40,000-50,000 வாக்குகள் வாங்கலை, வித்தியாசமே 40,000-50,000 காட்டுது. அப்போ வந்து ஒரு 30,000 ஓட்டு வெளியே போனாலும் 10,000 லீடு இருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் அது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயங்கிறது உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். மதுரை தெற்கு தொகுதியில் நம்ம பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டிடுறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2024 ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து வச்சு பார்த்தீங்கன்னா 40,000 ஓட்டு டிஃபரன்ஸில் லீடு எடுக்குது திமுகவோட. உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் இப்போ ஒரு 25,000 ஓட்டு வெளியே போனாலும் 15,000 ஓட்டாவது கூட நிற்கணும் அப்படின்னு ஒரு அப்போ பேராசிரியர் வந்து கண்ண மூடி ஜெயிச்சுருவாருங்கன்னு சொல்லணும். ஆனால் கடும் போட்டின்னு பார்க்குறாங்க. அப்போ ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனே வேறு கணக்கு, அசம்பிளி எலெக்ஷனே வேறு கணக்கு. அப்போ இந்த இடத்துல விஜய் நிற்கும்போது அது வேறு கணக்கு. விஜயோடைய கட்சியில் ஒருத்தர் நிற்கிறதுக்கும் விஜயே நிற்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ டிஎம்கே 50,000 ஓட்டில் ஜெயிக்குதுன்னு அங்கே ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும், விஜயே நிற்கிறாருன்னு இங்கே ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ வந்து மாறி மாறி வரும்போது 2க்கும் நடுவில் ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடலாம். பாமக அங்கே நிற்கிறாங்க, திலகு பாமக நிற்கிறாங்க, அப்போ இவர் வந்துட்டு போயிடலாம். அப்போ வந்து இந்த குழப்பமான நிலைமை தான் நம்மளால் கணிக்க முடியலங்கிறனால இழுபறின்னு போகிறோம். ஸோ 2 தொகுதியிலுமே கடும் போட்டி காத்திருக்குது. திமுக வெல்லலாம், திரு விஜய் வெல்லலாம், வேற ஒருத்தர் வென்றலாம். சென்னையில் 2 வெவ்வேறு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஆதவர்ஜுனாவும் சரி, புசி ஆனந்தும் சரி, இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப சொற்பமாக இருக்குது, சொல்லப்போனால் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை எங்களால் பார்க்க முடிஞ்சது. நான் அப்படி தான் கருதுறேன். எங்களுடைய கருத்து கணிப்புலேயும் அப்படி தான் வந்துச்சு. எக்ஸிட் போல் நாங்கள் பண்ணல, நாங்கள் பண்ண சர்வேல அப்படி தான் வந்துச்சு. அதில் வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதியில் திரு ஆனந்த் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் 700 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து திரு சத்யா வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தார் ஏடிஎம்கேல. அவர் வந்து இந்த முறை பாஜக கூட்டணி தொடர்கிறது, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆன்டி எம்எஸ்சி இருக்குது. அண்டு திரு ஆனந்த் அவர்கள் நிச்சயமாக டிஎம்கே ஓட்டையும் பிளப்பார். அதனால் வந்து திரு ஆனந்தோட திரு ராஜா அன்பழகனை விட அங்கே வந்து சத்யா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகின்றன. அதனால் வந்து அவர் ஜெயிப்பார் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ட்ரைக்கான கண்டஸ்ட் தான். நம்ம வந்து காரைக்குடியில் பார்க்குறோம் 4 முனை போட்டி. அங்கே வந்து 4 பேருமே கடுமையான போட்டி, தாவேக்காவும் கடுமையான போட்டி கொடுக்குறாங்க, நாம் தமிழர் கடுமையான போட்டி, சீமானே நிற்கிறாரு, அதிமுக கூட்டணியும் கடுமையான போட்டி கொடுக்குது, அம்மா மக்கள் முன்னேற்றம் நிற்குது, திமுக கூட்டணியும் கடுமையான போட்டி இருக்குது. இப்போ 4 பேருமே ரொம்ப வலுவான கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறாங்க. அதுபோல் டி நகரில் வலுவான 3 கேண்டிடேட், திரு அன்பழகனுடைய மகன் நிற்கிறாரு, டி நகர் சத்யா கடந்த முறை வெற்றி வாய்ப்பு இழந்தவர் நிற்கிறாரு, திரு ஆனந்தே நிற்கிறார், தாவே கலந்து. அதனால் கடுமையான மும்முனை போட்டி தான். அங்கே இழுபறி தான், பட் வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். திரு ஆதவர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு அங்கே எதிர களப்பணி ஆற்றுறது வந்து திரு அண்ணாநகர் கார்த்திக். ஸோ வந்து அண்ணாநகர் கார்த்திக்கு வந்து அங்கே ஒரு நல்ல பேர் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் நெகட்டிவிட்டி கிடையாதா, ஐயோ அவரா அப்போ அவருக்கு. ஸோ வந்து அவருடைய ஃபீல்டு ஒர்க்கு, ரூலிங் பார்ட்டிங்கிற அட்வான்டேஜ், கேண்டிடேட் வெயிட்டு, அதனால் வந்து அண்டு ஆதவர்ஜுனா கடுமையான ஒர்க் பண்ணியிருக்காரு வித்தவுட் என் டவுட். அவருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அவர் வந்து புரோட்டோக்காலில் 3ஆவது இடத்துல இருந்தாலும் விஜய்க்கு அடுத்து நம்பர் 2 மாதிரி அங்கே பார்க்கப்படுறார். அதனால் வந்து அவருக்கான ஃபீல்டு ஒர்க் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிவிடும். அங்கே ஒரு கடுமையான இழுபறி தான். அந்த இழுபறியில் கார்த்திக் ஒரு அட்வான்டேஜ் எடுப்பார் நான் நினைக்கிறேன். முதல் 2 இடம் திமுக அதிமுக அவங்க எடுத்துப்பாங்க, 3வது இடத்துக்கான ஒரு போட்டி நிலவும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் பேசப்பட்டது. அந்த 3வது இடத்துக்கான போட்டியில் விஜயும் சீமானும் இருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸிட் போலிங் நடந்ததுக்கு பிறகு முதல் 2 இடங்கள் அதிமுக திமுக இருக்காங்க, 3வது இடத்துல டிவிகே விஜய் அவர்கள் இருக்காங்க. சீமானுடைய பெயரே எங்கே அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றும் பிற கட்சிகள் இருக்கல, சுயேட்சையாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், இந்த லிஸ்ட்டில் சீமான் வந்துட்டார், அவர் ரொம்ப அடி வாங்கிட்டாரோ? அவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டும்னு நினைக்கல. நீங்கள் வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒருத்தர் வந்து 40,000 ஓட்டு வாங்கினாரு, லாஸ்ட்டில் இருக்க 4,000 ஓட்டு வாங்கினாருன்னு இருக்காது.
40,000, 39,000, 38,000, 35,000 இப்படி தான் நிற்கும். ஸோ ஒரு கடுமையான போட்டி. நீங்கள் 4 முனை போட்டியில் 4,000ல் இருக்காருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, சீமான் வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் 4,000 ஓட்டு வாங்க போகிறல. அவர் வெல்லக்கூடிய கேண்டிடேட்டாகவே மாறி இருக்க முடியும். அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பிழை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவர் காரைக்குடி தொகுதி அவருடைய சொந்த ஊரில் உள்ளடக்கியதாக இருக்குது. அந்த தொகுதிக்குள்ளே தான் அவருடைய சொந்த ஊர், அவருடைய பிறந்த ஊர் இருக்குது. அதனால் அவர் அங்கேயே 3 தேர்தலில் நிற்கிறார். இது 3வது முறை நிற்கிறார். முதல் முறை கடலூரில் போட்டிட்டார், 2ஆம் முறை திருநெல்வேலியில் போட்டிட்டார், 3ஆம் முறை இங்கே திருவொற்றியில் போட்டிட்டார், 3ஆம் முறை இங்கே போட்டிட்டார். 3ஆவது முறையாக காரைக்குடியில் போட்டிட்டு இருந்தாருன்னா அவரால் இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்க முடியும். ஸோ 2016 நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்கினோம், எங்கெங்கெல்லாம் கம்மியாக வாங்கினோம், 2021 நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்கினோம், எவ்வளோ கம்மியாக வாங்கினோம், அப்போ எதிரே இருந்தது யார், இப்போ எதிர இருக்க யாருன்னு அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு அழகாக ஜெயிச்சிருக்க முடியும். நீங்கள் திருமதி பிரேமலதா தமிழ்நாட்டில் 214 தொகுதி இருக்கும்போது எதுக்காக விருதாச்சலத்துக்கு போனாங்கன்னு பார்க்கணும். விருதாச்சலம் திரு விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக வென்று சட்டமன்றத்துக்கு சென்ற தொகுதி. அப்போ திருமதி விஜயகாந்த் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சென்டிமெண்ட் அங்கே நிற்குது. விஜயகாந்தோடைய மனைவி அப்படின்னு வரும்போது அங்கே அப்போ அவங்க விருதாச்சலத்தில் இருக்கும்போது அங்கே எமோஷனல் கனெக்ட் ஒன்று வருது. அப்போ விருதாச்சலத்தில் அவங்க 2வது முறையாக திரும்ப நிற்கிறாங்க. கணவர் போட்டிட்டு எம்எல்ஏ ஆனார், திரும்ப இவங்க நிற்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி திரு சீமான் அவர்கள் அதே காரைக்குடி தொகுதியை தொடர்ந்து 3ஆவது முறையாக இருந்தாருன்னா அவர் வெல்வதற்கான வாய்ப்பே இருந்திருக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். கடலூரில் போட்டிட்டாரு, இவ்வளோ ஓட்டு வாங்கினாரு, அடுத்து என்னன்னு பார்ப்போம், திருவொற்றிக்கு போயிட்டார். திருவொற்றியில் போட்டிட்டார், இவ்வளோ ஓட்டு வாங்கினார், அடுத்து என்ன பார்ப்போம், காரைக்குடி போயிட்டார். அப்போ அந்த ஊர் மக்களுக்கு சீமான அசஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல. ஆமாம், ஓட்டு போடலாமா வேண்டாமா, போட்டிட்டால் நமக்கு பிரயோஜனம் உண்டா இல்லையா, நம்ம ஊருக்கார பையன் பார்க்குறதா வேண்டாமா, அவர் போட்டிட்டு கொடுத்துட்டு நம்ம வெளியூர் போயிடுவாரா, யோசிக்கணும்ல. அப்போ அந்த கேப்பை அவர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் அங்கேயே 3ஆவது முறை போட்டிட்டு உத்தரவாதமாக வென்றுப்பார். சொந்த ஊராட்சி 3ஆவது முறை ஒரு தொகுதியில் போட்டிடும்போது நம்ம முதலமைச்சருக்கு சொன்ன பாருங்க, முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார்னு திரு ஸ்டாலின் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் பார்த்து ஒரு 2016 2021 மக்கள் என்னங்க அவர் மட்டும் எல்லாம் இபிஎஸ் ஆகிட்டாரு, ஓபிஎஸ் ஆகிட்டாரு, சசிகலா இருந்தாங்க, ஜெயலலிதா ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆகிட்டாங்க, இவர் மட்டும் அப்படி போட்டாங்க. அது மாதிரி 3ஆவது முறையாக போட்டிட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை தோக்கிறதுக்கான வாய்ப்பு தான். 3 முறையாக தம்பி நம்ம ஊர்லேயே போட்டிடுன்னு சொல்லிட்டு கூடுதலான வாக்குகள் விழுந்திருக்கும். ஸோ அவர் தொகுதி மாறிக்கிட்டே இருக்கனால அந்த வெற்றி வாய்ப்பு உத்தரவாதப்படுத்தல நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி அவர் வெல்வதற்கான வாய்ப்பை இருந்திருக்கு நான் கருதுறேன்.